அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை சந்திர தரிசனம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சந்திர தரிசனம் என்பது அமாவாசைக்கு பிறகு பக்தர்கள் சந்திர பகவானை வணங்கும் போது அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான தமிழக சடங்கு. சந்திரனை பார்ப்பதற்கு மிகவும் சாதகமான நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வானில் தோன்றும் மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்கின்றனர் ஆன்மீகவாதிகள். கார்த்திகை மாதத்தில் வரும் ஒரு முக்கிய வைபவங்களில் ஒன்று சந்திர தரிசனம். அமாவாசைக்கு அடுத்து இரண்டாவது மூன்றாம் நாள் அந்த பிறையாக சந்திரன் காட்சி தரும் தினம். இந்த நாளில் சந்திர பகவானை வழிபட்டால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். சந்திர பகவான் சாப விமோச்சனம் பெற்ற நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. கார்த்திகை மாதம் மூன்றாம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனம். இவரை பார்த்து வணங்குவது சிறப்பானதாகும். அமாவாசையை எடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் நிலவுதான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது. சந்திர பகவானை வழிபடுவதால் ஒருவரின் அழகு அதிகரிக்கும், வசீகரமான தோற்றம் கிடைக்கும், மன தெளிவடையும், மன உணர்வுகள் ஆகியவை இரண்டையும் சமநிலையில் கையாளுதல் ஆற்றல் பெருகும். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் பலம் வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல மனநிலையுடன் இருக்க முடியும். குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையை கண்டால் ஒரு ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அடுத்ததாக கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும். பஞ்சாங்கத்திலும் கேலண்டர்களிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரமுள் சிவபெருமானும் பாரமுள் பார்வதி தேவி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னங்களாக பார்க்கப்படுகிறது. காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறினார்கள். மூன்றாம் நாளில் தெரிகின்ற சந்திரன் அழகாக பிரகாசமாகவும் இருக்கும். இந்த மூன்றாம் பிறை மாலை 6:30 மணி அளவில் தெரியும். பிறை சந்திரன் தரிசிக்க வேண்டும். இந்த வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி வந்து பிறையை தரிசித்துட்டு வணங்க வேண்டும். பெண்களுக்கு கண்டிப்பாக இதை கண்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அதாவது அடுத்ததாக ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும், ஆயுளை பெருக்கும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷம் போன்றவை விரைவாக நீங்கும். இந்த சந்திர தரிசனத்தை கண்டால் பிறையை பார்த்து வணங்குவது சிவபுண்ணியமாகும். பிறை சிவபெருமானின் திருமுடியில் இருப்பதல்லவா? பிறையை தரிசனம் செய்தால் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம். சந்திர தரிசனத்திற்கு மிகவும் பொருத்தமான நேரத்தை கணிப்பது பஞ்சாங்கம் செய்பவர்கள் கூட கடினமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சந்திர தரிசனம் நாட்டில் பல்வேறு பகுதிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தியுடன் கடைபிடிக்கப்படுகிறார்கள். சந்திர தேவனை பார்த்து பிரியப்படுத்த பக்தர்கள் இந்நாளில் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கின்றனர். அவர்கள் நாள் முழுவதும் எதையும் சாப்பிடுவதில்லை அல்லது குடிப்பதில்லை. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரனை பார்ப்பதற்கு நோன்பு என்று கூறப்படுகிறது. தட்சன் ஒருவனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திர பகவான். தனது கலைகளை மீட்டு பெறுவதற்காக சந்திரன் பரமுள் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அனைவரும். அவரின் 27 நட்சத்திர மனைவியினர் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அணைக்கும்படி தந்தையிடம் அந்த பெண்கள் வேண்டினர். தட்சனோ தனது அறியாமையினால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்து விட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியினரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர். சந்திரனின் தவத்தை மெச்சிய பரமுள் சிவபெருமான் அவர்கள் தன் தலைமுடியில் 3ஆம் பிறையாக அமரும் பேறு பெற்றார் சந்திர பகவான். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்று கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை.
இதை வைத்துத்தான் 80 வயது நின்றவர்களை 1000 பிறை கண்டவர் என்று அவருக்கு சந்திராபிஷேகம் சதாபிஷேகம் செய்து கொண்டாடுகிறோம். சந்திர தரிசனம் நாளில் சந்திரனுக்குரிய அனைத்து சடங்கு வழிபாடுகளையும் செய்பவர் முடிவில்லாத அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவார் என்பது நம்பப்படுகிறது. அந்த வகையில் இன்று கார்த்திகை மாதம் 3ஆம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசை 3வது தினம் சந்திர தரிசனம் பார்த்து வணங்குவது மிக புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் தெரியும் நிலவுதான் 3ஆம் பிறை என பெரியோர்கள் கூறுகிறார்கள். சந்திர தரிசனத்தில் தானம் வழங்குவதும் ஒரு முக்கியமான சடங்கு. இந்த நாளில் மக்கள் பிராமணர்களுக்கு ஆடை, அரிசி மற்றும் சர்க்கரை போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். அவர் குறிப்பிடத்தக்க கிரக அல்லது நவகிரகவின் கிரகம் இது பூமியில் வாழக்கூடிய பாதிக்கப்படுகிறது. மக்களை இந்த பூமியில் வாழும் வாழ்க்கை பாதிக்கிறது. சந்திரன் ஒரு சாதகமான கிரகமாக அறியப்படுகிறது மற்றும் ஞானம், தூய்மை மற்றும் நல்ல நோக்கங்களுடன் தொடர்புடையது. ஒரு நபர் தனது கிரகத்தில் சாதகமான சந்திரனை கொண்ட ஒரு நபர் மிகவும் வெற்றிகரமான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்வார் என்பது பெருநம்பிக்கை. ஒருவர் சரியான முடிவு எடுக்க சந்திரனின் அருள் மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனே மனதிற்குள் உடலுக்குள் அதிபதி. ஜாதக கோளாறு, கிரகதோஷம், பெயர்ச்சி, நோய் தொற்று என நம் மனம் மற்றும் உடல் நலம் ஆகியோரை பாதிக்கும் விஷயங்கள் நிறைய உள்ளன. இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சக்தியை 3ஆம் பிறை என்று சந்திரன் அளிக்கிறார். 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்தால் வருமானம், செல்வ செழிப்பு உண்டாகும். 3ஆம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவ வழிபாடும் செய்யலாம். காலை வேளை பிரம்ம முகூர்த்தம், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாம். எனவே இந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். அடுத்ததாக திருமணமானவர்கள் தம்பதி சமோதர சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது நம்பிக்கை. சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறையை பிறையை தரிசித்து வணங்க வேண்டும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும், மேலும் ஆயுள் கூடும் என்பது பெருநம்பிக்கை. சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததற்கான அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் என்பது ஆன்மீக விதி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.